Friends, good morning. Kinetic theory lessonல PYQ questions, previous year questions பார்த்துட்டு இருக்கோம். இந்த questions வந்து நீட் படிக்கிறவங்க, JEE படிக்கிறவங்க, CBSE படிக்கிறவங்க கவனிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நீட் அண்ட் JEE லெவல் வந்து ஈக்குவலாக மாறிட்டு வருது. அதாவது கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். சிபிஎஸ்இ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சிஇஆர்டி அப்படின்னு சொல்கிற அந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, பர்டிகுலர்லி இன் ஃபிசிக்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இதில் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கவனிக்கும் போது அந்த கொஸ்டின் பேப்பரில் வர கொஸ்டின்ஸை உங்களால் ஃபேஸ் பண்ண கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 14லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 14ல் in a vessel the gas is at a pressure P if the mass of all the molecules is halved and their speed is doubled, then the resultant pressure will be என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா PV is equal to 1/3 n small m VRMS ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் மேலே. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். PV = nRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இல்லையா? அதில் வந்து P ப்ரெஷர், V வால்யூம், N வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இதில் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு போடலாம். R வந்து நான் R போட்டுக்கிறேன். Tக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் ரைட் சைடில் போட்டிருக்கேன். VRMS is equal to square root of 3RT by molecular mass அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ஸ்கொயர் ஆகிடும். இந்த மாலிகுலர் மாஸ் இங்கே எடுத்துகிட்டு போனால் மேலே வந்துடும். இந்த 3R இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டினாமினேட்டரில் வந்துடும். கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ T = VRMS ஸ்கொயர் பை M அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு ஃபார்முலா என்னென்னா N is equal to, இது வந்து நார்மல் ஃபார்முலா தான், மாஸ் பை மாலிகுலர் மாஸ், N நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ் பை மாலிகுலர் மாஸ், தட் இஸ் ஈக்குவல் டு N பை NA, அதாவது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். அதெல்லாம் ஓகே தான். இப்போது அவகாட்ரோ நம்பருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அவகாட்ரோ நம்பர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் பை மாஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இங்கே இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல வந்து நான் 1ன்னு போட்டேன்னா என்ன ஆகுமோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. அப்போது எனக்கு இது ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே NAன்னு இருக்கா? இந்த NAன்னு இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்னா M/M அப்படின்னு போட்டேன்னா இங்கே இருக்கிற மாஸும் இங்கே இருக்கிற மாஸும் கேன்சல் ஆகிடும். மாலிகுலர் மாஸ் கேன்சல் ஆகிடும். அந்த ஸ்மால் m மேலே வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது வெறும் ஃபார்முலா மட்டும்தான். இனிமே தான் அந்த கொஸ்டின்குள்ளே போக போகிறோம். கொஸ்டினில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14th 1ல் கிவன் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் வந்து பாதி ஆகிடுது, M/2ன்னு ஆகிடுது. வெலாசிட்டி வந்து, அதாவது ஸ்பீட் வந்து டபுள் ஆகிடுது. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள். P is equal to 2 காமனாக எடுத்துகிட்டு 1/3 N M VRMS அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ரைட். இப்போது எனக்கு இந்த P is equal to 2 ஆஃப், இல்லை இதை P டேஷ்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ P dash = 2 இன்ட்டு இது வந்து P உடைய ஃபார்முலா தானே. லெஃப்ட் சைடில் பாருங்கள், PV = 1/3 NM VRMS ஸ்கொயர். ஸோ பர் யூனிட் வால்யூம் சொல்லும்போது வால்யூம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எனக்கு என்ன ஆகிடுது, Pன்னு ஆகிடுது. ஸோ P dash = 2P. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 2P. ஆப்ஷன் A 2P தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். At 0 Kelvin, which of the following
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கேஸ் வில் பி 0 அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வைப்ரேஷனல் எனர்ஜி, ஆப்ஷன் பி டென்சிட்டி, ஆப்ஷன் சி கைனெட்டிக் எனர்ஜி, ஆப்ஷன் டி பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேவா? அட் 0 கெல்வின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கேஸ் வில் பி 0 அப்படின்னு சொல்லிட்டு ஏ வைப்ரேஷனல் எனர்ஜி, பி டென்சிட்டி, சி கைனெட்டிக் எனர்ஜி, டி வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, இப்போ எனக்கு வந்து 0 கெல்வினில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 0 கெல்வின்லேருந்து மெஷர் பண்ணுறாங்க. இந்த 0 கெல்வின்லேருந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா நத்திங் பட் எனக்கு அப்சல்யூட் 0 கெல்வினை தான் பேஸாக வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அது அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எனக்கு இந்த அப்சல்யூட் டெம்பரேச்சரில் விஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 0 ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதோடைய விஆர்எம்எஸ் வேல்யூ? கேஸ் மாலிக்யூலோடைய விஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 0 ஆகிடும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் ரொம்ப ஈஸி. பாருங்கள், இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? கைனெட்டிக் எனர்ஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? அப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்னது? ஆஃப் எம்இ ஸ்கொயர் தானே. அப்போ வின்றது அங்கே இருக்குல்ல, கைனெட்டிக் எனர்ஜிக்குள்ளே இருக்குல்ல. அப்போ விஏ 0 ஆயிடுச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜிக்கு எனக்கு என்ன ஆகும்? 0 ஆகிடும். கரெக்டாக?